புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே கவிநாடு மேற்கு ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்கள் அப்பகுதியில் உள்ள கிணற்றிலும் ஊற்றிலும் இருந்து குடிநீர் எடுத்து பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 வருட காலமாக மழை இல்லாமல் நீர் ஆதாரங்கள் அனைத்தும் வற்றி போனது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடிநீருக்காக சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவப்பூர் பகுதிக்கு வந்து குடிநீர் எடுத்து செல்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து உள்ளனர். காடு குளத்து கம்மாயில் போய் தண்ணிட்டு வர்றது, அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. இப்போ அங்கே வந்து தண்ணி மழை இல்லாத காரணத்தினால் அங்கே தண்ணி இல்லை. இப்போ அதுவும் வறட்சி ஆயிடுச்சு அந்த குளமும். இப்போ அந்த கேணிலையும் தண்ணி இல்லை. நாங்கள் தெற்கு பிஸ்தாம்பட்டிலையும் போனோம், அங்கேயும் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்க போனோம். இப்போ தண்ணி வறட்சினால மழை இல்லாத காரணத்தினால அந்த கேணிலையும் தண்ணி இல்லை. நாங்கள் அது மாதிரி விழாக்குடிக்கும் போனோம், விழாக்குடியிலையும் இப்போ தண்ணி இல்லை. இப்போ இது வெள்ளாத்து பாலத்தில் அங்கிட்டு போய் ஒரு கம்மாயில் தூக்கிட்டு வந்தோம், அதுவும் அங்கேயும் தண்ணி இப்போ இல்லை. நாங்கள் ஊருக்கு அலைஞ்சிட்டு இப்போ வந்து எங்கள் தண்ணி எங்கேயும் இல்லாதனால உப்பு தண்ணியை இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே பெரிய கண்மாய் கவிநாடு கண்மாய். இந்த கண்மாயின் அருகில்தான் கவிநாடு மேற்கு ஊராட்சி உள்ளது. தற்போது போதுமான அளவு மழை பெய்யாததால் கவிநாடு கண்மாயும் வறண்டு போய் கிடக்கிறது. இதனால் தான் இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த கண்மாய் தண்ணீர் இருந்ததால் தான் கவிநாடு மேற்கு ஊராட்சி உட்பட 16 கிராமங்கள் குடிநீர் மற்றும் விவசாயம் செய்து வந்தனர். மேலும் இந்த பகுதியில் அதிக அளவில் ஊற்று இருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமலும் இருந்தது. ஆனால் தற்பொழுது கண்மாயிலேயே தண்ணீர் இல்லாததால் இந்த பகுதியில் ஊற்றிலும் நீர் வருவதில்லை. தண்ணியே கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் 10 ஆண்டு காலமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கார் தண்ணி அங்கிட்டும் போய் கொஞ்சம் ஊற்றுகளில் தண்ணி தூக்கிட்டு வந்தோம். இப்போ அதுவும் ஒன்றும் தண்ணி இல்லாதனால அதுக்கு போய் மோக்கவும் முடியலை. கார் தண்ணியை வாங்கி ஏதோ அங்கே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஏதாவது தண்ணி வர்றது மாதிரி நடவடிக்கை எடுக்கும். இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் தேவைக்காக பணம் கொடுத்து ஒரு குடம் நீர் வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள். இதுகுறித்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். எம் பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், புதுக்கோட்டை.